நம்முடைய பேசுவதற்காக திமுகவில் இருந்து சூர்யா கிருஷ்ணமூர்த்தி இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். உதயநிதி ஸ்டாலின் பேச்சு பல்வேறு முனைகளில் கடும் கண்டனங்களை பெற்ற ஒரு சூழல்ல அவருடைய கைது விசாரணைக்கு அழைத்து செல்லப்படக்கூடிய நிகழ்வும் நடந்திருக்கிறது. நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, கண்டனங்கள் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது. அதாவது அந்த கூட்டத்துல பெருமளவு விவசாயிகள் தன்னெழுச்சியா கலந்துகிட்டு நேற்று ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் தஞ்சையில் நடத்தியது. அந்த கூட்டத்துல பேசும்போது தமிழ்நாட்டுல காவிரியில தண்ணி வரல, முதலமைச்சருக்கு அது குறித்து கவலை இல்ல, முதலமைச்சருக்கு என்ன கவலை அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் பேச தொடங்கும் போது மக்கள் தரப்பிலிருந்து கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் தரப்பிலிருந்து ஒரு பேரை சொல்லி அவங்க கத்துறாங்க. அங்க அந்த வீட்டுக்கு தண்ணி வரலன்னு அவருக்கு கவலை அப்படின்னு பேசும்பொழுது அவருடைய ரியாக்ஷன் என்னவா இருக்குன்னா, இங்க தண்ணி வரலங்கிறது எனக்கு முக்கியம் அப்படிங்கிறார். அதாவது காவிரியில் தண்ணி வரல அப்படிங்கறத அவர் குறிப்பிட்டு பேசியத அதுக்கு ஒரு ரெட்ட அர்த்தம் கற்பிப்பாங்கன்னு அவருக்கு தெரிந்ததுனாலதான், ஏன்னா வக்கர புத்தி கொண்டவர்களால் நிரம்பியதுதான் தாவேக்கா, அது ஒரு ஆபாசவாதிகளின் கூடாரம் அப்படிங்கறது அவருக்கு நன்கு தெரிந்த காரணத்தினாலதான் நான் காவிரியை சொன்னேன் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு டிஸ்கிளைமர் அதனுடைய எக்ஸ்பிளனேஷனையும் சேர்த்தே அந்த உரையில குறிப்பிடுறார். அப்படி குறிப்பிட்ட பிறகும் அதை திட்டமிட்டு ஒரு செய்தியாக்கி திட்டமிட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி இன்று காலை அவரை கைது செய்திருக்கிறார். தமிழ்நாட்டில் நடப்பது ஒரு டிக்ளேர்டு அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சியாங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அரசு குறித்து யார் பேசினாலும், அரசு குறித்து யார் கேள்வி கேட்டாலும், முதலமைச்சர் குறித்து யார் பேசினாலும் கைது செய்து உள்ள வைப்போம் அப்படிங்கிறது சர்வாதிகாரத்தினுடைய உச்சம், பாசிசத்தனத்தினுடைய உச்சம். எந்த அளவுக்குன்னா, தமிழ்நாட்டில் ஒரு பெண் பாலியல் புகார் கொடுக்கறாங்க, ஒரு எம்எல்ஏ என்ன மிரட்டுறாங்கன்னு நடுரோட்ல நின்று கதறாங்க, அந்த எம்எல்ஏக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குது. ஏன்னா அந்த எம்எல்ஏ தாவேக்கா எம்எல்ஏ. தமிழ்நாட்டுல ஒரு சிட்டிங் மினிஸ்டர் ஸ்டேடியத்துல உட்கார்ந்து மாத்திரை நுணுக்கிறாரு, அவர் மீது புகார் கொடுக்கப்படுது. அந்த புகார் மீது இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கப்படல. அந்த அமைச்சரை கூப்பிட்டு பக்கத்துல நிறுத்தி போட்டோ எடுத்துக்கிறாரு முதலமைச்சர். நான் அவர் கூட தான் நிக்கிறேன், உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பப்ளிக் நோக்கி சேலஞ்ச் பண்றாரு. ஒரு சிட்டிங் அமைச்சர் குழந்தைகள்கிட்ட தகாத முறையில் நடந்துகிட்டார் அப்படின்ட்டு ஒரு போக்சோ கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கம்ப்ளைண்ட் மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்படல, அந்த புகாரின் மீது இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. ஆனா அவர் சுதந்திரமா வெளியில தெரிஞ்சிட்டு இருக்கிறார். அவர் பண்ணதுல தப்பே இல்லைன்னு அதுக்கு நியாயம் கற்பிக்கிறார். இப்படி தமிழ்நாடு முழுக்க தாவேக்கா மற்றும் தாவேக்காவுடைய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் நேற்றைக்கு இன்னைக்கு கைது செய்து கூட்டு செல்லுகிறார்களே இந்த தஞ்சாவூர் காவல்துறை. தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ பேசுறாரு, எங்களுடைய இளம் தலைவர் பெயரை குறிப்பிட்டு அவருடைய பையன் அவருக்கு முன்னாடியே பிறந்தாரான்னு கேட்கிறாரு. இது ஆபாசமா இல்லையா? அதன் மீது எந்த நடவடிக்கையும் கிடையாது. தமிழ்நாடு முழுக்க ஆபாசமாக பேசுவதை குத்தகைக்கு எடுத்திருக்கக்கூடிய தாவேக்கா நிர்வாகிகள், தாவேக்காவுடைய எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் திட்டமிட்டு இந்த கைதை அரங்கேற்றிருக்கிறார்கள். சட்டமன்றத்தில் அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல வக்கு கிடையாது. அவர் பேசக்கூடிய பேச்சை எதிர்கொள்ள துணிச்சல் கிடையாது. அவர் சட்டமன்றத்தில் பேசினார்னா இந்த ஆட்சியினுடைய ஒட்டுமொத்த அவலங்களும் அம்பலப்பட்டு போயிடும், மக்கள் மத்தியில அந்த செய்திகள்லாம் போய் சேர்ந்துருங்கிற மிகப்பெரிய அச்சத்தினுடைய விளைவாக இந்த கைது நடவடிக்கை நடத்தப்பட்டிருக்கிறது. நீங்க இது சின்ன சின்ன அளவுல ஒருத்தர் போஸ்ட் போட்டு அரெஸ்ட் பண்ணுவோம், ஒருத்தர் பேசினா அரெஸ்ட் பண்ணுவோம், ஒருத்தர் போராடினா அரெஸ்ட் பண்ணுவோம், ஒருத்தர் ஸ்டேஜ்ல நின்று பேசினா அதுக்கு இரட்டை அர்த்தம் இவங்களா கற்பிக்கிறது. அப்ப வக்கர புத்தி கேட்கிற இவர்கள் காதுல தான் இருக்கே தவிர அவர் எந்த இடத்துலயும் தவறாக பேசலை. இந்த கைது நடவடிக்கையை திராவிட முன்னேற்ற கழகம் சட்டப்படியா எதிர்கொள்ளும். இல்ல, நீங்க நீதிமன்றத்தை நாடி இருந்தீங்க, பகல் 12 மணி வரை நடவடிக்கை கூடாது அப்படின்னு. இப்போ விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன? அதுதான் இன்டென்ஷன் சொல்றோம். உங்களுக்கு நோக்கம் சட்டப்படியான நடவடிக்கையா இருந்தா நீதிபதி ஓரலா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காருல பிபி கிட்ட 12 மணி வரைக்கும் நீங்க நடவடிக்கை எடுக்காதீங்க. ஏன் 12 மணி வரைக்கும் நடவடிக்கை எடுக்காதீங்கன்னு சொல்றது எதுக்குன்னா, அந்த ஹியரிங் நான் 12 மணிக்கு மேல அந்த கேஸை ஹியர் பண்ண போறேன், அதனால வெயிட் பண்ணுங்க அப்படின்னு ஓரலா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எங்களுக்கு வரல அப்படிங்கிறீங்க. உங்க ஊடகங்கள் அத்தனையிலும் செய்தி வருது, அங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு தெரியும், நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு பேருக்கு செய்தி தெரியும். அப்ப என்ன அர்த்தம்னா, ஒரே நோக்கம் கைது பண்ணணுங்கிறது மட்டும் தான் நோக்கம். அப்ப யாரை பேசினால் இந்த அரசு பதறுகிறது அப்படிங்கிறது தான் நம்ம இங்க கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. முதலமைச்சர் குறித்து எது பேசினாலும் நாங்க பதறுவோம் அப்படிங்கிறது ஒரு கோழைத்தனத்தினுடைய உச்சம். இந்த கோழைத்தனத்தை தன்னுடைய அதிகார வலிமையை காட்டி போலீஸை வச்சு பாசிசமாக வெளிப்படுத்துகிறார்கள். ஒரு பயந்தாங்குழி அரசாக விஜய் அரசு இருக்கு அப்படிங்கறதனுடைய வெளிப்பாடுதான் இந்த கைது. தமிழ்நாடு முழுக்க திமுகவினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. நாடாளுமன்ற வளாகத்துல திமுக எம்பிக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது உண்மையிலே ஆபாச பேச்சுக்கு கைது பண்ணணும்னா முதல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் தான் கைது பண்ணணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜய் அவர்களை தான் கைது பண்ணணும். நான் என்ன டேஷான்னு கேட்டாரு,
நான் என்ன கவர்ச்சி டேஷான்னு கேட்டாரு, வாயில ஏதாவது வந்துருமான்னு கேட்டாரு. இதெல்லாம் ஆபாசம் இல்ல அப்படிங்கிறாங்க. மக்கள் கீழ இருந்து சொன்ன ஒரு வார்த்தைக்கு எதிர்மனையா அங்க தண்ணி வரலன்னு அவருக்கு கவலைன்னு கீழ இருந்து சொன்னதுக்கு அப்படி இல்ல, காவிரியில தண்ணி வரணும் அப்படிங்கிறது எங்க கவலைங்கிறது ரெஜிஸ்டர் பண்ணது ஆபாசம், இரட்டை அர்த்தம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஃபேப்ரிகேட்டட் கேஸ போட்டு இன்னைக்கு அவரை கைது செய்திருக்கிறார்கள். அதற்கான எதிர்வினையாக ஜனநாயக ரீதியாக தமிழ்நாடு முழுக்க தொண்டர்கள், கட்சியினுடைய நிர்வாகிகள் களத்தில் இறங்கி ரோட்டில் இறங்கி போராடுகிறார்கள். அது ஒரு எதிர்வினை. முதல்ல என்ன அப்படின்னா, அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொன்னாரு, ரோட்ல இறங்கி போராடுறது பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தாவேக்கா ரோட்ல இறங்கி போராடுது, அது பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணலையா? எத்தனை அதாவது 5 நாளைக்கு முன்னாடி பர்மிஷன் கொடுத்தா தான் நாங்க லெட்டர் கொடுத்தா தான் பர்மிஷன் கொடுப்போம், 7 நாளைக்கு முன்னாடி லெட்டர் கொடுத்தா தான் பர்மிஷன் கொடுப்போம் அப்படின்னு வாய்களியே பேசிய தாவேக்காவுடைய அமைச்சர்கள் என்னைக்கு பர்மிஷன் லெட்டர் கொடுத்து இன்னைக்கு தாவேக்காவுக்கு தமிழ்நாடு முழுக்க போராடுவதற்கு அனுமதி கொடுத்தாங்க? தடையை மீறி போராட்டம் நடத்தினா தாவேக்காவினர் கைது செய்யப்படுவாங்களா? நீட் எதிர்ப்பு பிரச்சார பயணத்துக்கு திராவிடர் கழகம் அனுமதி கேட்டு காத்திருந்து அந்த பிரச்சார பயணத்துக்கு அனுமதி கிடைக்கிறது இல்ல. ஆனா தமிழ்நாடு முழுக்க ஒரு ஃபேப்ரிகேட்டட் கேஸுக்கு ஆதரவா நரேட்டிவ் செட் பண்றதுக்காக ரோட்ல இறங்கி தாவேக்காவினுடைய கும்பல் போராடுது அப்படின்னா அதை அனுமதிக்கக்கூடிய அராஜகம் நடக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் இதையெல்லாம் வழக்கம் போல சட்டப்படியாக எதிர்கொள்ளும். உங்களுடைய பார்வையை முன்வைத்தீங்க. நன்றி சூர்யா கிருஷ்ணமூர்த்தி.